தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 6 முக்கிய சாதனைகளை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்துள்ள 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தல். 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியானது இதற்கு முன்னதாக இருந்த 6 சாதனைகளை முறியடித்து வரலாற்று சாதனையில் இடம் பிடித்துள்ளதை அடுத்து நாடாளுமன்றத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு கிடைத்த 68,53,930 வாக்குகளையும் விட தற்போது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்த வாக்கு ஆனது அதிகமாக உள்ளதாகவும், அதாவது 68,63,138 வாக்குகள் அதிகமாக பெற்று தற்பொழுது முன்னிலையில் அதிகூடிய வெற்றியினை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சி. தற்போது இந்த செயற்பாடு ஆனது இதுவரையில் இருந்த பொது தேர்தலில் முதல் முறையாக அதிகூடிய வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி தற்பொழுது நாடாளுமன்றத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கட்சி 2020இல் பெற்ற 60.33% சதவீத வாக்குகளையும் முந்தி தற்போது 61.56% வாக்குகளை பெற்று தற்பொழுது முன்னிலையில் உள்ளது. 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 மாவட்டங்களை தேசிய மக்கள் சக்தி கட்சி வென்றுள்ளது. இந்த பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்து மற்ற ஏனைய மாவட்டங்கள் அனைத்திலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருப்பதாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது முன்னிலையில் இருக்கின்றது அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கட்சி 2010இல் 19 மாவட்டங்களில் முன்னிலையில் இருந்தது. இந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக தற்பொழுது 22 மாவட்டங்களில் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்ற வேளை 21 மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி. அத்துடன் அந்த கட்சி 2010ஆம் ஆண்டு 136 தொகுதிகளில் மாத்திரம், எனினும் தேசிய மக்கள் சக்தியானது 152 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. 141 மாவட்டங்கள் அளவிலான ஆசனங்கள் மற்றும் 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் உட்பட மொத்தமாக 151 ஆசனங்களை பெற்றுள்ளது. இலங்கையில் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்று முதலிடத்தில் உள்ளது தேசிய மக்கள் சக்தி. இதில் 2020இல் 145 மொத்த இடங்கள் மற்றும் 17 தேசிய பட்டியல் இடங்கள் என்ற பொதுஜன பெரமுனவின் சாதனையை முறியடிக்கும் விதமாக தற்பொழுது முன்னிலையில் உள்ளது. கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜித ஹேரத் 7,16,715 விருப்பு வாக்குகளை பெற்று தற்பொழுது தேர்தல் தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளார். விருப்பு வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனையில் இடம் பிடித்துள்ளார். இது இலங்கையில் இதுவரை ஒரு வேட்பாளர் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற எண்ணிக்கையில் அடங்குகின்றது இவருடைய சாதனை. 2015இல் ரணில் விக்ரமசிங்க, 2020இல் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஹரணி அமரசூரிய 2024ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் இருந்து தேர்தல் தொகுதியில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 6,55,289 விருப்பு வாக்குகளாக அமைந்துள்ளது. இது இதுவரையில் இருந்தவர்கள் பெற்ற விருப்பு வாக்குகளையும் விட அதிகளவு விருப்பு வாக்குகளை ஹரணி அமரசூரிய பெற்றுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் தொகுதியானது பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு மைலாக அமைந்துள்ளது. இலங்கையில் நாடாளுமன்றத்தில் 21 பெண்கள் கொண்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாகவும், இந்த விடயமானது இதுவரை இடம்பெற்ற பொது தேர்தலில் இவ்வாறு அதிகளவான பெண்கள் நாடாளுமன்றம் செல்லவில்லை. ஆகவே தற்பொழுது பெண்கள் அதிகமானவர்கள் நாடாளுமன்றம் செல்ல உள்ளார்கள் என்ற சாதனையை இந்த முறை பொது தேர்தல் நிரூபித்துள்ளது. அவர்களில் ஹருண அமரசூரிய, ஹவுசல்யா ஆரியத்ன மற்றும் தமன்மலி குணசிங்க போன்ற முக்கிய பிரமுகர்கள் உட்பட 19 பேர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் என்றும், ஏனைய 2 நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்றும், அதே நேரம் 2020ஆம் ஆண்டு 3 வீதத்தில் இருந்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதமானது தற்போது இடம்பெற்ற பொது தேர்தலில் 61 வீதமாக சாதனை படைத்துள்ளது. அந்த வகையில் தற்பொழுது இதுவரை இடம்பெற்ற தேர்தல் தொகுதிகளில் முதல் முறையாக 6 வரலாற்று சாதனைகளை முறியடித்து முன்னிலையில் இருக்கின்றது. இது அனுர தலைமையிலான கட்சியாக இருந்து வருகின்ற இடத்தில் இதற்கான அதிகளவு வாக்கு வீதங்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து தற்போது இடம்பெற்ற பொது தேர்தலானது இதுவரை நடைபெறாத ஒரு அதிக கூடிய வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது ஒரு வரலாற்று சாதனையாக இடம் பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.